யங்ஸ்டர்ஸ்க்காக எடுத்திருக்காங்க சார். நல்லா விஜய் வந்து அரசியல் வர்றத எதிர்பார்க்குறீங்களா? இந்த தலைமுறை வந்து அரசியல் பத்தி தெரியும். அரசியல் வேணாம் ஈடுபாடு கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப விறுவிறுப்பா போகுது, நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப என்ஜாய் பண்ணோம், குழந்தைகளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய படம் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய கோட் திரைப்படம். மஸ்கட்ல தமிழ் மக்களோட இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. அதற்காக ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம். மஸ்கட்ல வாழக்கூடிய தமிழ் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், தளபதி ரசிகர்கள் என்ன தெரிவிக்க விடலாமா? நல்லா சூப்பர் டைலாக்ஸ் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும். தமிழ்ல படம் 1000 crore கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா ஆல்ரெடி ரிவ்யூஸ்லாம் பாசிட்டிவாகவே இருக்கு எல்லாமே. அதனால ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து போறோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மக்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணிருக்க படம். ஆமா ஆமா, கண்டிப்பா பூர்த்தி பண்ணிருக்கேன். என்ஜாய் பண்ணி பார்க்கணும், குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். அருமையா, தேங்க்யூ. ஆமா, அருமை அருமை அருமை. ஆமா, படம் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஆமா, அதாவது வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்ல அந்த டீம் வந்து பயங்கரமா வச்சிருக்காங்க. நல்ல அவங்க டீம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும், அது டவுட்டே கிடையாது. ஆமா, தாராளமா தாராளமா. ஆமா, அதுல ஒரு சீனை கொடுத்துருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அரசியல் பேர் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு பேர் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்லுவாரு. நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. படமா இருக்கணும்னு நினைச்சோம், ஆனா படமா இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க, நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். தலை சூப்பர். கடைசியா தலையோட பிஜிஎம்காக வந்தேன், நல்லா இருந்துச்சு. We enjoyed super. It was a lovely movie, and I think you must come and watch 2 times. And if I get a popcorn, I will come 3 times. மூவி நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு, நிறைய கேமியோ ரோல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்ல என்டர்டைன்மெண்ட். 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் லாஜிக் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி ஓகே, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். இல்ல அதெல்லாம் இல்ல, இல்ல இல்ல, சும்மா என்டர்டைன்மெண்ட் தான். ஆமா ஆமா, கண்டிப்பா. நான் ஒரு தலை ஃபேன், நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். படம் வேற லெவல்ல, எதிர்பார்த்ததை விட எதிர்பாருங்கள்ங்கிற மாதிரி செமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அப்படியே த்ரில்லிங்கா போச்சு, செகண்ட் ஹாஃபும் அப்படியே போயிட்டே இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து வேற நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. படம் கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க, கிட்ஸோட போய் பார்க்கலாம். விஜய் வந்து மாஸ் பண்ணிருக்காப்ல. சுமாரா இருக்கு, செமையா இருந்துச்சு. படம் இருந்துச்சு, ரசிகர்கள் பிடிச்ச மாதிரி இருந்துச்சா? படம் பிடிச்சா இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு பிரதர். படம் இருந்துச்சு, படம் சூப்பர். படம் வந்து 3 மணி நேரம் படம். பார்க்கறதுக்கு எப்படி போர் அடிக்காம போச்சா? போர் அடிக்கல, இடையில கொஞ்சம் ஸ்லோவாச்சு. இப்போ பரவாயில்ல, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். வெங்கட் பிரபு வந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஆமாம், வெங்கட் பிரபு படம் ப்ராப்பர் படம், நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. மூணு மணி நேரம் படமும் தூங்காம எப்படியோ பார்த்துட்டோம். ரொம்ப நன்றி, நல்லா இருந்துச்சு. எங்க பிரபு உங்களுக்காக தான் வந்தோம். ஆல் தி பெஸ்ட்.
அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் நினச்ச மங்காத்தா மாதிரி இல்லை, பட் விஜய் வச்சு ஒரு நல்ல ட்ரீட். ஓகே, ஆமா, அம்முக்கு டுமுக்கு லம்மா டுமால், எங்க போனால் தலைதான், மனித கடவுள் தலை. నేను చెన్నలంగా చెప్తాను నువ్వు చెప్పు. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஒரு கடை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கடை பார்க்கலாம். ஒரு கடை தான் பார்க்க முடியும். பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஓரளவு பரவாயில்ல, பார்க்கலாம். நல்ல ஃப்ரெண்ட் தான். படம் சூப்பரா இருந்தது. ஃபுல் ஆக்ஷன் மூவி. 3 மணி நேரம் லாங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாங்கா இருந்தது. அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருந்தாங்க. பட் நல்ல டைம் பாஸ் மூவி. விஜய்க்கு ஃபேன்ஸ் வந்து படம் ஓடுது. படம் ஓகே, நல்ல டைம் பாஸ் மூவி, நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அதான் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். நாங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸ், ஓபி குரூப்ஸ். அதெல்லாம் எல்லா விஜய் பார்த்தா குளோனிங் பண்ண மாதிரியே இருக்காரு. விஜய் குளோனிங் பண்ண மாதிரியே இருக்காங்க. சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கு விஜய். எல்லா விஜயும் நல்லா தான் இருக்கு. நம்ம கடைசியில ஒரு விஜய் வர்றாரு, அவரும் நல்லா தான் இருக்காரு. படம் நல்லா இருக்கு, அருமை. நல்லா இருந்துச்சு. நாங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும்னா பார்த்தோம், ஜாலியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஆமா, 3 மணி நேரம் போன தெரியல. ஜோக்லாம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஜோக்ஸ். எல்லாம் ஹாய் சொல்லுங்க, எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஒரே மாதிரி பத்தல பேசலாம்ல. எதிர்பார்த்தது நல்லா தான் இருந்துச்சு. வெங்கட் பிரபுக்கு எப்பவுமே வந்து அந்த காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டையும் கொண்டு போவார். ஸோ எதிர்பார்த்ததுக்கு சக்ஸஸ் தான். இது ஒரு செலிபிரிட்டி மூவி. எஸ், இல்லை இது எல்லாருமே பார்க்கலாம். விஜய் ஃபேன் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் குடும்பத்தோடையும் பார்க்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம், குழந்தைகளும் பார்க்கலாம். எல்லாத்துக்கான மூவி தான். சமூக கருத்துல எங்களுக்கு நாங்க வந்து அந்த மாதிரி பார்க்கல. எங்களுக்கு வந்து ஒரு ஜாலி படமா தான் இருந்துச்சு, ஒரு கொண்டாட்டம் தான். இல்ல, இது மொத்த தமிழுக்கான கொண்டாட்டம், ரசிகர்களுக்கான கொண்டாட்டம் இல்ல. தமிழ் படம் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். இது ஒரு பொதுவான படம் தான். அதை வந்து விஜய் வந்து அரசியல் பத்தி பேசல, அவர் சுத்திக்கவங்க அரசியல் பத்தி பேசுறாங்க. அதனால கொஞ்சம் ஃபன்னா இருக்குது. படத்துல அரசியல் பத்தி பேசுறாங்க, அரசியல் பேச வேண்டியது பேசல, அவரை தவிர மற்றவங்க எல்லாமே பேசுறாங்க. அதனால ஒரு ஃபன்னா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃபேமிலி கண்டிஷனாக உள்ள படம். நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும். நல்லா த்ரில்லிங்காகவும் நல்லா ஸ்பீடாகவும் படம் போயிட்டுருக்கு. இல்லை எல்லோரும் ஒன் டைம் வந்து நல்லா பாருங்கள், ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ஆமாம், குடும்ப சம்மந்தமாக உள்ளதுனால குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும்.